கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவோடு குடும்பமாக இணைய ஆவலாய் காத்திருக்கிறீர்களா? இயேசு அவர் வருகை மட்டும் நம்மை காக்கும் வாக்குத்தத்தத்தை, ஒரு பெரிய பலனை கொடுத்திருக்கிறார். பார்ப்போமா? எப்படி இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போஸ்தலர் 1:11. இயேசு மேகத்தில் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கொடுத்த வாக்கு, பேசின வார்த்தை, கொடுத்த பெலன், நம்பிக்கை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. இயேசுவே, உமது வாக்கின்படியே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழணும். ஏசப்பா, இந்த பாக்கியத்தை, உம்மை சந்திக்கும் ஆயத்தத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், மாம்சமான யாவருக்கும் நீ தருவதற்காக உமக்கு நன்றி. துதி, கனம், மகிமை இயேசு ஒருவருக்கே. ஆமீன். அல்லேலூயா.